வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே. இன்றைக்கி ஒரு இது பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஸ்திரீ ஜாதகத்தை கொஞ்சம் பார்க்கும்போது ஏழாவது பாவம்னா அது கணவர் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவம். அந்த பாவத்தில் கோள்கள் எப்படி இருந்தால் தோஷங்கள் தருது அப்படின்னு பார்க்கும்போது அதில் விதவைகள் வருது, கணவன் நீக்கி விடுகிறான்னு வருது, அல்லது இந்த பெண்ணை திருமணத்துக்கு முன் வேறு புருஷனை கூடுவாள்னு வருது. சில விஷயங்களில் தன்னுடைய கணவர் விருப்பத்தில் விபச்சாரம் செய்வாள்லாம் சொல்லப்படுது. நல்ல கோள் இருந்தாலும் பிரச்சனை, தீய கோள் இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்லப்பட்டது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், அப்போ 7ஆம் பாவம்னு ஒன்று இல்லாமல் இருக்குமா? 7ஆம் பாவம்னு ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு விஷயங்களை பேசுகிறோமே. நற்கோள்கள் தீய கோள்கள் பார்த்துட்டா தீய குணம் வந்துடும், தீய கோள்கள் இருந்துட்டால் தீய குணம் வந்துடும், தீய கோள்கள் இருந்து நற்கோள் பார்வை செய்தால் ஓரளவு தீய குணம் குறையும். அப்போ 7ஆம் பாவாதிபதி எங்கே மாறி இருந்தால் என்ன பலன் வரும்? 7ஆம் பாவாதிபதியுடன் தீய கோள்கள் கூடினால் என்ன பலன் வரும்? இப்படி நம்ம யோசிக்கிறோம். என்னடா பெண்கள் ஜாதகத்தை போட்டு இந்த பாடுபடுத்தி வச்சுருக்காங்களே. அந்த காலத்தில் 1950 எழுதின புக்கிலேயே இந்த பாடுபடுத்திருக்காங்களே, 75 வருடங்களுக்கு முன்னாடி, ஆண்டுகளுக்கு முன்னாடி. என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்குறோம். அங்கே போவோம்ல, என்னடா இது ஏன் இதை சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த 1950 காலங்களில் பெண்களுக்கு திருமண முறை அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விசேடம் இருந்திருக்கு. என்ன விசேஷம்னா, பெரிய மனுஷி ஆகி, அதுக்கு பேர் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா புஷ்பவதி ஆகி அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த மங்கை பருவம் வந்தவுடன் புஷ்பவதி ஆனோடனே 3 அல்லது 4 மாதம் அல்லது 6 மாதம் அல்லது 1 வருடத்துக்குள்ளேயே திருமணத்தை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த அடிப்படை கோட்பாடே வருது. எங்கள் தாயாருக்கெல்லாம் அப்படி தான். அவங்களுக்கெல்லாம் 13 வயதுலேயே கல்யாணம் ஆகிருக்கு. எங்கள் தாயாருக்கெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு 80 வயது ஆகுது. அவங்க கிட்டத்தட்ட 5ஆவது தலைமுறையும் பார்த்துட்டாங்க, 5 தலைமுறையை பார்த்துட்டாங்க, உட்கார்ந்துருக்காங்க. அப்படி வரும்போது அந்த எங்கள் தாயாருக்கு 58 திருமணம். அப்போ 50 பிறந்தவங்களுக்கு எழுதினப்போ அதை அனுசரித்து தானே எழுதுவாங்க. அப்படி எழுதுகிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அழகான விஷயம் அங்கே உறுதியாகுது. என்னென்னா, இவங்க சொன்ன அந்த தீய கோள்கள் 7ஆம் பாவத்தில் இருந்தால் நடக்கக்கூடிய பலன்கள்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சனி இருந்தால் தாமத திருமணம், அல்லது கிளவியாகி போவாள், அல்லது தனக்கு திருமணம் தேவையில்லை என்று விலகுவாள், அல்லது திருமணம் செய்தாலும் சில நேரங்களில் கணவருடன் ஒத்துப்போவாள், ஒத்துப்போக மாட்டாள் அப்படின்னு என்னென்னமோ சொல்லலாம். இருக்கிற தோஷத்திலேயே செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கணவர் இறந்து போயிடுவா, பொண்ணு விதவை ஆயிடுவா. கணவனுக்கு 7 செவ்வாய்னா கணவன் தோஷம், கணவன் இறந்து பெண்ணு விதவை ஆவான்னு தான் சொல்லுவாங்க. இருக்கட்டும். இப்போ அந்த விதவையாகிறது, கிளவியாகி போகுதல், காணா போகுதல், கெட்டு போகுதல், திருமணத்துக்கு முன்னே கூடி வாழுதல் அப்படிங்கிற எல்லா அமைப்புமே அன்னைக்கு சொல்லும்போது அது ஒரு வகையில் ஏற்புடையதாக இருந்துச்சு. ஏன்னா 13 வயசு 14 வயசு தானே திருமணம். அங்கிட்டு உங்களுக்கு 25 வயசு 30 வயசுக்கு 30 வயசு 32 வயசுலேயே தனக்கு மக பிறந்திருந்தால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி பேரனை பத்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கணவர் இறப்பு, தன்னுடைய இது பிரச்சனைகள், அது இதுன்றதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு. அதை நம்ம மறுக்க முடியலை. காரணம் என்னென்னா, அன்றைக்கி அதெல்லாம் நடந்திருக்கு. பெண்ணுடைய ஒழுக்கக்கேடு அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் ஒழுக்கக்கேடு அல்லது சோரம் போகுதல், அது எப்பயுமே உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் செய்யக்கூடிய கொடுமையின் பாதிப்பு அவர்களால் இயலாமல் முடியாயும் போது அவங்க தன் உடலையே விற்று பணம் சம்பாதித்து வாழக்கூடிய அமைப்புகளில் அவங்க தள்ளப்படுகிறார்கள், அல்லது காலங்கள் அவங்களை கூட்டிகிட்டு போகுது, அல்லது வேறு வழி இல்லாமலும் சிக்கிக்கொள்ளக்கூடிய அமைப்புகள்லேயும் இருக்காங்க. அது வேறு, அந்த ஒழுக்கத்தை பற்றி நான் பேசவே இல்லை. அது நீங்கள் 7ஆம் பாவம், அது 7ஆம் பாவத்தில் தீய கோள்கள் இருந்தாலும், 7ஆம் பாவத்தில் 7ஆம் பாவாதிபதி தீய கோள்களுடன் கூடினாலும், அல்லது 7ஆம் பாவத்தை தீய கோள்கள் பார்த்தாலும் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும்னு நிறைய சொல்லியிருக்கிறோம்.
அதுக்காக எல்லாரும் அப்படித்தான் வருவாங்கன்ற கணக்கெல்லாம் கிடையாது. அதையும் யூகித்து தான் சொல்லணும். சரி, ரைட். அன்னைக்கு 13 வயசு 14 வயசு கல்யாணத்தில் சொன்ன விஷயங்கள் இன்றைக்கி பொண்ணுக்கு ஆவரேஜாகவே 25க்கு மேலே தான் கல்யாணம்னு வந்துருச்சு. நம்மளுடைய சட்டம் 18 வயசுக்கு பின்னாடின்னு சொல்லிருச்சு. அப்போ இவங்களும் பொண்ணு மாப்பிள்ளை தனக்கு சரியான ஜோடியை தேடுவோம்னு சொல்லி தேடுறதுக்கு லேட் ஆகுது. சில கோள்களுடைய மிஸ்டேக்கு, சில கோள்களுடைய அடிப்படையில் எல்லாமே மாறி கிடக்குது. குழந்தைகளை பழகுறாங்க, ஆண்களுடன் பழகுறாங்க, மெதுவாக கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. பல வகையில் இருக்குது. அதை விட இன்றைக்கி ஒரு புதிய விஷயம் என்னென்னா பிரேக்கப். இது சர்வசாதாரணமாக காதில் வாங்க வேண்டியதாக இருக்குது, கேட்க வேண்டியதாக இருக்குது. பிரேக்கப் பண்ணிக்குவோமா? வேணாங்க பிரேக்கப். என்னங்க அப்படின்னா பழகி பார்க்குறாங்க, பேசி பார்த்த பின்னாடி திருமணம் பண்ணி இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறவரோட வாழ்கிறதுக்கு நம்ம விளைவிக்கலாமேன்னு ஒன்று பொண்ணு நினைக்கிது. பையன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிற பொண்ணை நாம் திருமணம் பண்ணி என்ன செய்யணுன்ட்டு அவரும் பிரேக்கப். அதெல்லாம் நடக்குது. நாங்கள் இந்த பிரேக்கப்பை கூட அந்த பெண்ணின் ஜாதகத்தில், அந்த ஆணின் ஜாதகத்தில் 7ஆம் பாவ தீய அமைப்புகளுடைய அடிப்படையில் தான் நடக்குதும்போம். அப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணி 2வது நாளில் டைவர்ஸ் தொடங்குது. செகண்ட் டே ஆஃப்டர் மேரேஜ், செகண்ட் டேலேருந்து விவாகரத்து பண்ணிட்டு வர்றவங்க ஆரம்பிக்கிறாங்க. 2வது நாளே விவாகரத்து ஆயிடுச்சுங்க, 3வது நாளுங்க, 5வது நாளுங்க, ஒரு வாரத்தில்ங்க, 10 நாள்லங்க, 15 நாள், 20 படி வரிசையாக விவாகரத்து பண்ணிடுறாங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. என்ன காரணம்? அவங்களுடைய பாவகங்கள் சரியில்லை, இவங்களுடைய பாவகங்கள் சரியில்லை. ஒத்து போகக்கூடிய அடிப்படையை நம்ம ஜோதிடர்கள் தோஷமாக இருக்குங்க, தோஷத்துக்கு தோஷம் செஞ்சால் சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. இதுவே தோஷம். அது எப்படி ஒரு தோஷத்துக்கு தோஷம் சேர்ந்து கல்யாணம் பண்ணுவீங்க? தோஷம்னா அதுக்கு என்ன பலன் சொல்லப்படுறது? நடக்கும். கஷ்டப்படணும்னா கஷ்டப்படணும், நஷ்டப்படணும்னா நஷ்டப்படணும்னு சொல்லியாச்சு தோஷத்தில். இன்னொரு தோஷத்தை கொண்டாந்து சேர்த்தா இதுவும் கஷ்டம் அதுவும் கஷ்டம், அது நல்லாவா இருக்கும்? நீங்களே பாருங்கள். கஷ்டம் ப்ளஸ் கஷ்டம் இஸ் ஈக்குவல் டு கஷ்டம்தான் வரணுமே தவிர அது மாறி போய் அது இன்பம்னு வந்துச்சுன்னா அப்போ கஷ்டங்கிற சொன்ன ஜோதிடம் பொய்யாகும். அதில் கொஞ்சம் ஜோதிடர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இது அந்த ஜோதிடத்தை பகுப்பாய்வு செய்யாத ஜோதிடர்களால் வந்த விஷயமாக இருக்கும். செவ்வாய் தோஷத்தை கல்யாணம் பண்ணி சரியாயிடும், அதெல்லாம் நடக்காது. செவ்வாய் தோஷம்னா அந்த செவ்வாய் தோஷம் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். 7ல் செவ்வாய் கணவர் இறந்தார், 7ல் செவ்வாய் மனைவி இறந்தால்ட்டு போக வேண்டியது தான் சார். அப்படின்னா அவங்க எப்படின்னா ஒரு சுபர்கள் பார்த்தால் அது நடக்காது. ஏதோ ஒரு சுபர்கள் குருவோ புதனோ சந்திரனோ சுக்கிரனோ பார்வை செய்தால் நடக்காது. அவ்வளவுதான். இதை எளிமையாக சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்க போயிடணும். ஏன்னா பொருத்தம் பார்க்கல, இல்லை இதுக்கும் செவ்வாய், நாங்களும் இதுவும் செவ்வாய்க்கு செவ்வாய் சரி. இது அறியாமை கூட்டினால், ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செய்யாத கூட்டினால் வந்த ஒரு சாதாரண விஷயம். இதில் அர்த்தமே இல்லைங்க. நான்லாம் முழுமையாக மறுக்கிறேன் செவ்வாய் தோஷத்தைங்கிறத. ஏன்னா அது நடக்கும்னு சொன்ன பின்னாடி அதை எப்படி நீங்கள் நடக்காமல் செய்ய வைக்க முடியும்? ஜோதிடத்தில் 7ஆம் பாவம் கெடுது, 7ஆம் பாவத்தில் கெட்ட பாவ கோள்கள் நிற்கிறப்ப அதனுடைய தோஷங்களை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதை எளிமையாக ஜோசியத்தை சொல்லிட்டு ஜோதிடத்தை அவங்களுக்கு சொல்லிட வேண்டியது தானே. அந்த பொருத்தம் பார்க்குறோங்கிற வித்தையில் பணத்தை சம்பாதிப்போன்ற அந்த கெட்ட எண்ணத்தில் இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க. இப்போ நாங்கள்லாம் பார்க்கும்போது கோள்களில் எந்த கோள்னால இந்த பொண்ணுக்கு இந்த தோஷம் நடைபெறாமல் போகுமா, அந்த திசா புத்திகள் எப்படி சப்போர்ட் பண்ணுது, மற்ற கோள்கள் எவ்வாறு சப்போர்ட் பண்ணுது, இந்த பொண்ணுக்கு பாக்கியம் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அனுசரித்து இது நடைபெறாதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி ஆணுக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம். இது என்னடான்னா இன்றைக்கி புதுசாக பார்த்தீங்கன்னா நான் ஸ்திரீ ஜாதத்தை 7ஆம் பாவம் பார்க்குறேன், எப்படி பார்த்தாலுமே அங்கே தோஷம் சொல்லிடுறார். என்ன? தீய கோள்களுடைய பார்வையோ தீய கோள்களுடைய சேர்க்கையோ. அப்படி இருக்கிறப்ப அதனுடைய தன்மையில் இவங்க மாறுபட்ட அடிப்படையில் இவர்கள் பார்க்கக்கூடிய அடிப்படையில் சுபர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் அது குறையுது. பட் நான் பார்க்கும்போதெல்லாம் ஒரு சில ஜாதகத்தெல்லாம் பொண்ணு நல்லா இருக்குது, குழந்தை பெற்றிருக்கு, எல்லாம் பண்ணியிருக்கு, அதுக்கு வயசு 30, கணவர் இறந்துடுறாரு. தோஷமெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அங்கே உள்ளே கூடி பார்த்தோம்னா நம்ம 7ஆம் பாவாதிபதி அடிப்படையில் இந்த பொண்ணுனுடைய ஜாதகத்தில் பிரச்சனை இல்லைனால அந்த பையன் ஜாதகத்தில் 6, 8, 12 தொடர்பில் அவன் இறந்து போயிடுறான்.
பட் பாதிக்கிறது இந்த பொண்ணு தானே. அது அவ்வளோதான் அவங்க வாழ்க்கை. அதை முடிச்சுட்டு அவங்க நிம்மதியாக அவங்களுக்கு விருப்பப்பட்டால் திருமணம் செய்து வாழலாம். விருப்பப்படலைன்னா திருமணம் வேணான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போகலாம். அந்த காலத்தில் நடந்த கொடுமைகள், பெண்களுக்கு ஏற்படுத்தியக்கூடிய மிகப்பெரிய கட்டவிழ்த்து விடப்பட்ட மிகப்பெரிய தீட்டு சமாச்சாரங்கள் அத்தனையுமே இன்றைய விஞ்ஞானம் ஒன்றுமில்லாமல் பண்ணிடுச்சு. என்னங்க இன்றைக்கெல்லாம் அழகழகாக விஷயங்கள் நடக்குது. பெண்கள் மிக அற்புதமான ஒரு சுதந்திர தன்மையில் வரக்கூடிய அடிப்படை வந்த பின்னாடி இன்னும் இந்த பழைய விதிகளை கையில் தூக்கிக்கிட்டு இதை ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா, இந்த ஆய்வில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அக்காலத்தில் உண்டுங்க. இந்த காலத்தில் 25 வயசுக்கு மேலே போன பின்னாடி இங்கே சொல்லப்படக்கூடிய பல கதைகள் நடைபெறாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. அங்கே நடைபெற வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா பொண்ணுக்கு மெச்சூரிட்டி வந்துடுது. ரெண்டாவது இங்கே பல்வேறு பிரச்சனைகளுக்கு மெடிக்கலும் கிடச்சிருச்சு. இன்னும் அதை விட பெரிய விஷயம், பொண்ணு மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்து கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லா இனத்திலையும் மாப்பிள்ளைகளும் பெண்ணுகளும் இருக்காங்க. எல்லா ஜாதி. அன்றைக்கி ஒரு சில ஜாதியர்கள் அறுத்து கட்டுவாங்க. அன்றைக்கி பொண்ணு வேணாம் மாப்பிள்ளை வேணாம்னா கட்டிட்டு போவாங்க. அடுத்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணுவான். இப்படியே போகும். நம்ம வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி, உனக்கு இவன் எத்தனாவது புருஷனா 7வது புருஷன்வாங்க. அந்த கதையில் அது ஓடுது. அது அந்த காலத்தில் அது உண்டு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இவங்களே வேணான்னாங்கன்னா அங்கே இப்போ எல்லா ஜாதியினருக்கும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. எல்லா ஜாதியினரும் அதுக்குள்ளே பிடிக்கல அந்த பொண்ணோட வாழ்கிறதுக்கு விலகி போயிடுவோம். என் பக்கத்து வீட்டுக்காரர் அப்படி தான் வந்தார். அவர் விலகிக்கிட்டார். அடுத்த பொண்ணு விலகி இருந்த பொண்ணு, அதாவது ஏற்கனவே புருஷனை டைவர்ஸ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணி போன மாதம் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் போட்டோம். எனவே இந்த தோஷங்கள் இன்றைக்கி வேறு வகையில் சொல்லப்பட வேண்டிய விஷயமாக இருக்குது. தோஷத்துக்கு தோஷம் கல்யாணம் பண்ணி வச்சு சரியாக போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களே மெச்சூரிட்டி ஏஜில் வந்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு காதல் பண்ணியிருந்தால் அதில் ஒரு பிரேக்கப் இருக்கும். இன்னும் வேறு அமைப்புகள், வேறு சிந்தனைகளை, தன்னுடைய எதிர்பார்ப்புகள் நடைபெறாமல் தானே அதற்கு தகுந்தாற்போல் அட்ஜஸ்ட் ஆகக்கூடிய தன்மையில் கூட வந்திருப்பாங்க. எனவே கல்யாணத்தை பண்ண பின்னாடி எடுத்து சொல்லணும், அவங்க யார், அவங்க பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிட்டா சத்தியமாக இந்த தோஷங்களில் பெரிய விஷயங்கள் குறைஞ்சிரும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய தன்மையெல்லாம் இன்றைக்கி மாறி போய் நிற்கிது. எதிர்பார்க்கங்க இவ்வளவு ரஷ்ஷாக இருந்தோம். நம்ம ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு தானே போகிறோம், பைக் ஓட்டிகிட்டு தானே போகிறோம், கார் ஓட்டிகிட்டு தானே போகிறோம். இவ்வளவு ரஷ்ஷாக இருந்தோம் டவுனுக்குள்ளே. ஆக்சிடெண்ட் ஆகாமையாக இருக்குது. எல்லாம் தான் நடக்கட்டும், நமக்கு நடந்தால் பார்த்துக்குவோம்ட்டு எல்லோரும் பயணம் போய்கிட்டு தானே இருக்கோம். அப்படி தான் நம்ம உலக வாழ்க்கையவும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைய கால மாற்றத்துக்கு இந்த தோஷத்துக்கு தோஷம்தான் கல்யாணம் பண்ணுவேங்கிறத முதல்ல நம்ம தவிர்க்கணும். ரெண்டாவது தோஷம் நிகழுமா நிகழாதான். சுவர்கள் பார்த்தாலும் சுவர்கள் இணைந்தாலும் அந்த தோஷங்கள் மாறுபட்ட தன்மையில் இருக்குன்னு அன்றைக்கே சொல்லியிருக்கான். அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி அது நடக்காமலாம் போகுது. மெச்சூரிட்டி இல்லாதப்பவே சொன்னான். இன்றைக்கி நல்ல ஏஜ் மெச்சூரிட்டியில் வந்த பின்னாடி திசாக்களும் வரும்போது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திசாக்கள் என்ன பாவத்தை இயக்குது, அது நல்ல பாவத்தை இயக்கக்கூடிய தன்மையில் இருந்தால் உண்மையிலே இவங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. இல்லாட்டினா இவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வரும். அதை சமாளிங்க அப்படின்னா சமாளிக்கக்கூடிய அடிப்படை இருந்தால் சமாளிப்பாங்க. ஆக விஷய ஞானங்களை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தின் அடிப்படையில், இன்றைய மானுட வாழ்வின் அடிப்படையில் பார்க்கணும். இன்னமும் இந்த புக்கில் அப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அன்றைக்கி சொன்ன விசேஷத்துக்கு அதே மாதிரி கல்யாணம் பண்ணுவோம்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஜோதிடர்களின் அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணுமே தவிர, அதை நம்ம எங்கள் ப்ரொஃபஸர் சொன்ன மாதிரி பொய்ன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார். ப்ரொஃபஸர் நீங்கள் அதை சொல்கிறீங்க, ரைட். அறியாமை, அதனுடைய விளக்கத்தை புரியாமை, இந்த யுக்தி சுருதி அனுபவம் இல்லாமல் இருந்தால் நம்ம திருமணம் செய்யலாம். அதனால் ஒன்றும் ஆகாதுங்க. இருக்கிறத எடுத்து சொல்ல போகிறோம், அவ்வளவுதானே. இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்ல போகிறோம், அவ்வளவுதானே. வாங்க திருமணம் செய்வோம். நன்றிங்க, நன்றி.